சென்னை மாதிரியான ஒரு மிக பெரும் நகரம், ஒரு தலைநகரத்தில் இந்த பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தேவைப்படுற ஒன்றா இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, இதனால் வாகன ஓட்டிகள் என்ன மாதிரியான அவதிகளுக்குள்ளாக இருக்காங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கனவுகளை சுமந்து கொண்டு 90 லட்சம் இதயங்கள் வாழும் கான்கிரீட் காடு சென்னை. திரும்பும் பக்கமெல்லாம் வாகனங்கள் வரிசையாய் நகரும். இங்கு வாகனங்களை நிறுத்த மட்டும் இந்நகரின் அளவில் 7% நிலம் தேவைப்படுகின்றது. இப்படி நெருக்கடியில் இருக்கும் சென்னையின் அதீத நெரிசலுக்குள்ளாகும் பகுதி தியாகராய நகர். துணிக்கடைகள், பாத்திரக்கடைகள், நகைக்கடைகள் என எல்லாமுமே கிடைக்கும் இந்த பகுதியில் வாகனங்களை நிறுத்த இடம் கிடைப்பது அரிதான ஒன்று. இங்குள்ள கடைகளில் வாகனங்களை நிறுத்த போதிய வசதிகள் இல்லாததால் இப்பகுதியை சுற்றியுள்ள தெருக்களை வாகனங்களே ஆக்கிரமித்திருக்கின்றது. இதுபோன்ற வாகன நெரிசலை தவிர்க்க அடுக்குமாடி வாகன நிறுத்தமே தீர்வாக அமையும் என்று கூறுகின்றார் சென்னையின் முன்னாள் மேயர் மா. சுப்பிரமணியம். இருசக்கர வாகனங்களாக இருந்தாலும் 4 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் முறையாக சாலைகளின் அகலங்களை பொறுத்து நிறுத்தி வைப்பதற்கான வழியினை மாநகராட்சி நிர்வாகமே ஈடுபட்டு அதை முறையாக செய்தால் சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சென்னையின் பிரதான சாலைகளிலெல்லாம் இந்த மீட்டர் பொருத்தி கார்களை வரிசைப்படுத்தி நிற்க வைப்பதற்கான வழிவகையை செய்தால் மாநகராட்சிக்கு வருவாயும் கிடைக்கும். அந்த மாநகர சாலைகளில் கார்கள் நிறுத்தப்படுவது என்பது முறையாகவும் இருக்கும். அதை செய்தால் நன்றாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பாலங்கள் எல்லாம் கூட இன்னமும் ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பாலப்பணிகளை எல்லாம் இந்த நிர்வாகம் விரைவுபடுத்தலாம். சென்னையில் வணிக வளாகங்கள், ஓட்டல்கள் கட்டப்படும் போது உரிய வாகன நிறுத்தும் இடம் ஒதுக்க வேண்டும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் விதிமுறைகள் சட்டம் இயற்றியுள்ளது. ஆனால் இந்த சட்டம் பல இடங்களில் அப்பட்டமாக மீறப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களுக்கு பார்க்கிங்க்கு இடம் இல்லை, நடக்கிறதுக்கும் இடம் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. இதுக்கு மேஜர் ரீசன்ஸ் பில்டிங்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ் கட்டுறப்பவே போதுமான சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் விட்டு அவங்க கட்டுறதில்லை. இது சிஎம்டிஏ அவங்களோட டேர்ம்ஸ்லேயே, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே ஒழுங்கான இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்றது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் திஸ் பார்க்கிங் மெனஸ் சென்னையில். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எல்லாரையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணலை. நம்மளோட சிஸ்டமே எப்படி இருக்குது அப்படின்னா, 50 லட்சம் பேர் இருக்காங்க சென்னையில். அதில் வெறும் 3000 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது. 3200 சம்திங் தான் பஸ்ஸே இருக்குது அவைலபிளே. ஸோ மக்கள் போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணுது. ஸோ இந்த பார்க்கிங்கை குறைக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸை குறைக்கணும். நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் குறைக்கணும்னா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம். வளர்ந்து வரும் இந்தியாவின் வளர்ந்த நகரமாக உள்ள சென்னை மாநகரம் அதிகரித்து வரும் வாகனங்களுக்கு ஏற்ப தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதை உணர்ந்து சென்னையின் வணிக வளாகங்களை மறுசீரமைக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் சுபாஷ் சந்திரபோஸ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.